Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா observability எப்படி செக் பண்ணனும் Gilbert's டெஸ்டை யூஸ் பண்ணி அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Evaluate the observability of the system with a is equal to 0 1 0 0 0 1 0 minus 2 minus 3. B is equal to 0 0 1. C is equal to 3 4 1. Using Gilbert's test. So இதுதான் கொடுத்திருக்கிற டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினு சொல்லினா Gilbert's டெஸ்டை யூஸ் பண்ணி அந்த கொடுத்திருக்கிற சிஸ்டம் வந்து அப்சர்வபிலிட்டியா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணனும். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் lambda I minus a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ lambda iங்கறத வந்து பாத்தீங்கன்னா lambda 0 0 0 lambda 0 0 0 lambda. So இது வந்து lambda I ஓட வேல்யூ minus a ஓட வேல்யூ. So a வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. So அத போட்டுட்டோம். So அடுத்து என்ன பண்றீங்க? இதில இருந்து இத மைனஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வருது? lambda minus 1 0 0 lambda minus 1 0 plus 2 lambda plus 3. So this is equal to 0. So இதில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா lambda ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So இத என்ன பண்ணனும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு lambda into lambda square plus 3 lambda plus 2 is equal to 0 ன்னு வரும். So இதில இருந்து நம்ம என்ன எழுதலாம்? lambda is equal to 0. அடுத்து lambda square plus 3 lambda plus 2 is equal to 0 ன்னு வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ lambda plus 1 into lambda plus 2 is equal to 0 ன்னு வரும். சோ இதில இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா இது lambda 1 ன்னு எடுத்துக்கலாம், இது lambda 2 ன்னு எடுத்துக்கலாம், இது lambda 3 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ lambda 1, lambda 2, lambda 3 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த வேல்யூ தெரிஞ்சது அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? m ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ m வந்து என்னது? 1 1 1 lambda 1 lambda 2 lambda 3 lambda 1 square lambda 2 square lambda 3 square அதுதான் வந்து ஜெனரல் ஃபார்மேட் m ஓட மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ 1 1 1 எழுதிட்டோம். அடுத்து lambda 1 ஓட வேல்யூ என்ன வருது? 0 ன்னு வருது. lambda 2 ஓட வேல்யூ -1 lambda 3 ஓட வேல்யூ -2. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணனும்? ஸ்கொயர் பண்ணனும். 0 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0 -1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. m தெரிஞ்சிருச்சு. m ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்? c வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ c வெக்டார் is equal to c into m. c ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? m ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்க? 3 0 -1 ன்னு வருது. அப்போ இந்த வெக்டார்ல ஏதா ஒரு எலிமெண்ட் 0 வந்தா கூட அந்த சிஸ்டம் வந்து it is not observable. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 0 வந்துருச்சு. சோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா the system is not completely observable ன்னு சொல்றோம். சப்போஸ் இந்த 0க்கு பதிலா ஏதா வேல்யூ வந்திருக்கு, that is நான் ஜீரோ வேல்யூ வந்திருக்கு அப்படினா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா சிஸ்டம் வந்து observable ன்னு சொல்லலாம். பட் இங்க 0 வந்ததனால இந்த சிஸ்டம் is not observable அப்படினு சொல்றோம். இது வந்து Gilbert's. சோ Gilbert's டெஸ்ட் அப்படினாவே நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் m ஃபைண்ட் அவுட் பண்ணனும். mங்கிறது மாடல் வெக்டர். m ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து c வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ c வெக்டர் is equal to c into m. இதுதான் ஃபார்முலா. சோ இத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லாஸ்டா ஒரு மேட்ரிக்ஸ் வரும்ல, அதுல வந்து எந்த ஒரு எலிமெண்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட் 0 வந்தா கூட அந்த சிஸ்டம் வந்து it is not observable அப்படிங்கிறது கண்டிஷன். சரிங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.